டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் காரத்தட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தட்டை செய்யும் போது நிறைய பேருக்கு ஒரு 3 மிஸ்டேக் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த தட்டை பூரி மாதிரி உப்பி வந்துடும். அடுத்ததாக இந்த மொறுமொறுப்பு நிறைய பேருக்கு சரியாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் தட்டை செய்கிறது அப்படின்னாலே ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்ய போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை செய்ய போகிறோம். சூப்பராக சிம்பிளாக அருமையாக. அதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. தண்ணி 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி வந்து 250 ml. தண்ணி சூடாகிட்டே இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவா. தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நமக்கு நல்லா சூடாகி வரட்டும். நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்ரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச உடனே அரிசி மாவு, பாக்கெட் மாவு தான், பச்சரிசி மாவு நம்ம 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்தோம்னா 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும் அளவு. நல்லா போட்டு கலந்து விடுங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா தண்ணி பூரா நல்லா மாவு உறிஞ்சிரும். உறிஞ்ச உடனே இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வரும். அந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது போல் மசிச்சு விடுங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக சூடு ஆறின உடனே, அதாவது பிசைகிற அளவுக்கு சூடு ஆறின உடனே நம்ம பிசைஞ்சு விட்ருக்கணும். நல்லா நைஸாக பிசைஞ்சிருங்க. இப்போ இந்த மாதிரி சூடான தண்ணியில் போட்டு நம்ம மாவை ரெடி பண்ணி பிசைஞ்சு தட்டை போடும்போது நமக்கு சூப்பராக நல்லா மொறு நல்லா அருமையான டேஸ்ட்டில் வரும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தடவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த என்ன அளவு சொன்னோமோ அதே அளவு தான், மறுபடியும் தண்ணி எதுவும் தேவைப்படாது. இதுவே சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு நல்லா நைஸாக வச்சுட்டு இதிலிருந்து கொஞ்சமாக எடுங்க. இப்போ இந்த மாவுலேருந்தே கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக எடுங்க. ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சைஸில் எடுத்து ஒரு உருண்டை பண்ணிவிட்டு அப்படியே இந்த உள்ளங்கையில் வச்சுட்டேவும் நல்லா இன்னொரு உள்ளங்கை வச்சு அமைக்கிடுங்க. அப்படி அமுக்குனா போதும். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அமைக்கி நம்ம அந்த தட்டை வந்து வட்டமாக வருதோ அந்த அளவுக்கு போதும். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த மாவை எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி பண்ணுங்கள். சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு அப்படியே உள்ளங்கைட்ட நல்லா ஒரு அழுத்துங்க. எந்த அளவுக்கு நைஸ் அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் அழுத்திடுங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம போட்டு கீழே கல்லில் போட்டு தேய்ச்சி அதை கட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே இது போல் நம்ம உருட்டி நல்லா தட்டையாக தட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா தட்டை எல்லாத்தையுமே நம்ம தட்டி இந்த மாதிரி தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி போர்க்கு வச்சுக்கிட்டு லேசாக மட்டும் இந்த மாதிரி போர்க்கு வச்சுட்டு அந்த ஒவ்வொரு தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய தட்டையிலையும் லேசாக அந்த மாதிரி அப்படியே டாட்டா போட்டு விட்ருங்க. இது வந்து நமக்கு அந்த பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்கிறதுக்காக. இதேமாரி நம்ம செஞ்சு வச்சுருக்க தட்டையில் எல்லாத்துலேயுமே வந்து அங்கங்கே சும்மா ஒரு 4 தடவை 5 தடவை மட்டும் போட்டு விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியத்துலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஆவி பறக்கிற மாதிரியெல்லாம் சூடு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய அந்த தட்டைகளை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போர்க்க வச்சு நம்ம வந்து டாட்டா போட்டு வச்சுருக்கோம். அது மாதிரி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்பில், எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 2 ரவுண்டாக பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 1 கப்பு மாவில் தான் போட்டிருக்கோம். இது வந்து தட்டை வந்து குறைந்த அளவில் தான் கிடைக்கும். நீங்கள் அதிகமாக வேணும்னா நம்ம சொன்ன அளவுகளில் அப்படியே நீங்கள் 2 மடங்கு ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம செய்திருக்கக்கூடிய இந்த 1 கப்பு மாவே வந்தோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். 4-5 பேர் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. எண்ணெயில் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா தட்டையும் மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயிலே சுற்றி புரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா தட்டை பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா தட்டை நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ 3 நிமிஷமாக எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. ரெடி ஆகணும். பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் சூப்பராக தட்டை நல்லா பொரிஞ்சு ரெடியாகி வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
பபுள்ஸ் வந்து லேசாக வரதான் செய்யும். நம்ம 5 நிமிஷத்துலேயே நமக்கு தட்டை ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை வச்சேவும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக எடுக்க முடியும்னா இந்த மெத்தடில் செய்யும்போது தான் நீங்கள் சரியாக செய்ய முடியும். இதே போல் நீங்களும் சூப்பரான ஒரு தட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.